செங்கல்பட்டு டவுன் பகுதியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 5 கடைகளின் பூட்டை கடப்பாறையால் உடைத்து பணம், விலை உயர்ந்த செல்போன்களை திருடிச் சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அற்புதராஜ். அற்புதராஜ், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். செங்கல்பட்டு அடுத்த 3 கடைகளில் பணம், செல்போன் கொள்ளை. 2 கடைகளில் கொள்ளை முயற்சி. செங்கல்பட்டு பாசி தெருவைச் சேர்ந்த மன்சூர் அலி. இவர் செங்கல்பட்டு செட்டித்தெரு பகுதியில் துணிக்கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு சென்றார். இன்று காலை கடையை திறந்து பார்ப்பதற்கு பார்த்தபோது கதவின் பூட்டை உடைத்து சென்றதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மன்சூர் அலி உள்ளே சென்று பார்த்தபோது கல்லாவில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வைத்திருந்த 50,000 பணம் திருட்டு போனது தெரிய வந்தது. அதே கடையில் அருகில் உள்ள செல்போன் சர்வீஸ் என்பது சொந்தமான துணி கடையில் 3,000 ரூபாயும், அதே பகுதியில் உள்ள தினேஷ் குமார் என்பவரின் மொபைல் போன் கடையில் பூட்டை உடைத்து 6,000 ரூபாய் பணம் மற்றும் உயர்ந்த செல்போன் திருடியுள்ள சர்வீஸுக்கு வந்த உயரக ப்ளூடூத் செல்போன் மற்றும் அனைத்தும் திருடி சென்றன. மெடிக்கல் ஷாப் மற்றும் மொபைல் ஷோரூமில் புகுந்து திருட முயற்சித்த போது ஆட்களை வருவதை கண்ட மர்மங்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பாதிக்கப்பட்ட நபர் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர். அது புகார் எழுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து திருடர்கள் யாரும் விசாரணை செய்து வருகின்றனர்.